தேவன் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நான் என் வில்லை மேகத்திலே வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கை அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாக மேகத்தை வைக்கும் போது அந்த வில் மேகத்திலே தோன்றும். எல்லா கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். நன்றாய் கவனிங்கள். நோவாவுடைய நாட்களிலே தேவன் ஆண்டவர் ஒரு வானவிலை ஏற்படுத்துகிறார். அந்த வானவிலை ஏற்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நான் ஜனங்களை அழிப்பதில்லை, ஜனங்களுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நோவாவுடைய பேழை என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? வருகைக்கு முன்பு ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் சபைக்கு வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. யோனோக்கு தேவனோடு சஞ்சரித்தவனாய் காணப்பட்டான். அவன் காணப்படாமல் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் பேழைக்குள்ள வந்தார்களோ அவர்களை ஆண்டவர் காத்தார். அல்லேலூயா. அந்த பேழையிலே காணப்பட்ட காரியம் என்னவாம்? எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் 14 வாசிங்க சிஸ்டர். 6:14. நீ கொப்பேறு மலத்தால் எனக்கு ஒரு பேழை உண்டு. நல்ல கவனிங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்படி கீழ் பூசணுமா? உள்ளும் புறமும் கீழ் பூசணுமா? ஏன் உள்ளும் புறமும் கீழ் பூசுறனா? அந்த இதுல அப்படி கீழ் பூசாட்ட தண்ணி உள்ள வந்து இதை என்ன ஆயிரும்? இது வந்து முடிஞ்சிடும். அப்போ ஆண்டவர் இந்த சாயங்கால வேளையில நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறார். இந்த கீழ் பூசுவதை குறித்து 2 தேவதாசர்கள் சொல்லுகிறார்கள். கீழ் பூசுறது என்பது பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். எதுக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். உள்ளும் கிரமும் புல் பூசும் போது தண்ணி வந்து உள்ள வராது. தண்ணி எங்க வராது? உள்ள வராது. அப்போ இந்த கொப்பேறு மரம் என்பது நம்ம முருங்கை மரம் மாதிரி சாதாரண மரம் தான். அதுல கீழ் பூசி அடிக்கும் போது சம்பட்டியை வச்சு அடைச்சாலும் அந்த மரம் உடையாது. இன்னைக்கு அந்த மரம் வந்து அந்த பேழை வந்து அராபாத் மலையில இருக்கு. அல்லேலூயா. அப்போ நோவாவுடைய பேழை என்பது ஆண்டவர் கீழ் பூசுறது வந்து பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கு. அது உள்ளும் புறமும் கீழ் பூசு. அப்போ எங்கெல்லாம் லீக் ஆகுது அங்கெல்லாம் தண்ணி என்ன ஆயிரும்? உள்ள வந்துடும். அநேகருடைய பேழை வந்து இன்னைக்கு தண்ணிக்குள்ள முங்கிட்டு இருக்கு. ஆனால் உன்னுடைய பேழை என்னுடைய பேழையும் இன்னைக்கு எப்படி இருக்குது ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த கீழ் பூசுற அனுபவம் என்பது பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். இன்னொரு காரியத்தை குறித்து சொல்லுகிறது. ஒன்று விசுவாசம், ஒன்று ஜெபம். அல்லேலூயா. அந்த கீழ் பூசுக்கு இன்னொரு 2 அர்த்தம் சொன்னாங்க. ஒன்று விசுவாசம், ஒன்று ஜெபம். உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசமும் ஜெபமும் இருந்தாதான் பிசாசை மேற்கொள்ள முடியும். இல்லைன்னா பிசாசு ஒன்னிய மேற்கொண்டுரும். அல்லேலூயா. எப்படி பிசாசு ஒன்னிய உனக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும், ஜெபமும் வேணும். நிறைய பேருக்கு ஜெபம் இருக்கும், விசுவாசம் இருக்கு. நிறைய பேருக்கு ஜெபம் இருக்கும், விசுவாசம் இருக்கு. சிலவனுக்கு விசுவாசம் சொல்லுவாங்க, என்ன இருக்காது? ஜெபம் இருக்கா? ஜெபமும் விசுவாசமும் தேவை. அப்படி இருக்கும்போது நீங்கள் பிசாசை மேற்கொள்ளலாம். அப்ப இப்ப கேட்பீங்க, பாஸ்டர் இது வந்து எப்படி பைபிள் படி இது எப்படி? இதுக்கு வேற எதுவும் விளக்கம் இருக்கா? எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யாத்திராகமம் 3:2 வாசிக்கலாம். இல்ல 2:3 வாசிக்கலாம். யாத்திராகமம் 2:3 ஒருவர் வாசிக்கலாம். அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டி எடுத்து அதுக்கு பிசினும் இல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. இங்க பாருங்க, நோவாவுடைய பேழையில என்ன பூசப்பட்டுச்சு? கீழ் பூட்டப்பட்டு. இங்க என்ன பெட்டியிலையும் கீழ் பூசுறாரு. அப்ப ஏன் கீழ் பூசுறாரு? நல்லா கவனிக்கணும். நம்ம வந்து பைபிளை வந்து பரிசுத்த ஆவியோட உதவியோடு வாசிக்கணும். எதோடு வாசிக்கணும்? சும்மா ஏதோ ஒன்று வாசித்தோம் போனோம்னு சொன்னால் நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரே ஒரு காரணம், பைபிளை தூக்கி தலைமாரில் வச்சிருக்கான். சிலவன் பைபிளை முத்துறான். இதெல்லாம் வேலைக்காது. பைபிள் வந்து உனக்குள்ள இருக்கணும். பைபிளுடைய வார்த்தை வந்து ரேமா, அது வந்து பரிசுத்த ஆவியில் சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது தான் நீயும் நானும் காப்பாற்றப்பட முடியும். அல்லேலூயா. அப்ப இங்க எதுக்காண்டி கீழ் பூசப்பட்டிருக்கு? மோசே வந்து பிறந்துட்டாரு, மோசையை தூக்கி பெட்டியில வைக்கணும், அந்த நைல் அந்த பிள்ளையை விடணும். அப்ப தாய்க்கு எவ்வளவு கவலை இருக்கும்? எல்லாம் நினைச்சு பார்க்கணும். 10 மாசம் தவமா
தவம் பெற்ற பிள்ளை, நீ தண்ணீரிலிருந்து எடுத்தபடியினால் உனக்கு மோசே என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளையை வைக்கும்போது அந்த பிள்ளைக்குடைய பெட்டியை குறித்து பைபிள் சொல்லுது, உள்ளும் புறமும் கீழ் பூசணும். எதுக்காண்டி சொல்ல போட்டிருக்குன்னா, ஒரு பெட்டி செய்வது நம்முடைய கிராமப்புறத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு பெட்டி பேசும்போது நாரை வெட்டி ஃபர்ஸ்ட் காய வைப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்? அதுக்கு ஈரம் இருந்ததுன்னா பெட்டி வளர்றது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த நைல் நதியில முதலை திமிங்கலம் இருக்கு. முதல்ல திமிங்கலம் மீன்லாம் பெரிய ராட்சச மீன் இருக்கும். அப்ப எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளைய விட முடியுமாங்க? ஐயோ, என் தவம் பெற்ற பிள்ளை, இப்பதான் அந்த குழந்தை பிறந்திருக்கு, இந்த பெட்டியில விட்டு நீ போ அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அது மீனோ தவளையோ கடிச்சிட்டுனா பிள்ளை எடுத்து போயிடும். அப்போ தேவனால பிறந்த ஒருத்தன் பாதுகாக்கப்படுறான். தேவனால பிறந்த ஒருத்தவன் சொல்லுங்க பாதுகாக்கப்படுறான். ரெண்டாவது, அது எதுக்காண்டு உள்ள புறமு கீழ் பூசு பெட்டியில அங்க என்ன முயலா இல்ல வரும்போது அந்த கீழ் பூசின வாட அந்த முதலுக்கும் மீனுக்கும் கண்ட உடனே இந்த பெட்டியை பார்த்து தள்ளி ஓடிடு, கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. இந்த இரவு நேரத்துல உனக்கு விரோதமா செய்வனையோ, உனக்கு விரோதமா பேயோ, உனக்கு விரோதமா எந்த போராட்டமும் இருந்தாலும் பரிசுத்த ஆவி என்ற வல்லமை உனக்குள்ளே காணப்படும் போது பிசாசை எதிர்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு நம்மளை மேற்கொள்ளுது. சரியான ஊழியக்காரன் இல்ல, சரியான வார்த்தையை சொல்றவன் இல்ல, இவன் பெயர்வான் இப்படி பயந்து ஊழியம் பண்ணுவதனாலதான் நம்ம நாட்டில் பிரச்சனை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி தைரியமா இருந்தா தைரியம் அடிக்கணும். இந்த வாழ்க்கையில் நடக்கும்போது வந்தாலும் சரி, வரலையும் போனாலும் சரி, கர்த்தர் உள்ளத்துல பேசுவார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கீழ் பூசுற அனுபவம் இன்னைக்கு இல்ல. காரணம், அந்த முதல்ல இன்னைக்கு அநேகர் தின்றுன்னு சொல்லி அந்த பயத்துல தான் இதான் வேத ஆராய்ச்சின்னு சொல்றான். இந்த வசனத்தை நீங்க கேட்டுக்கலாம், கேட்காம இருந்திருக்கலாம். அது கீழ் பூசுற அனுபவத்தை குறித்து உங்கள்கிட்ட பேசுறேன். அப்போ உங்க உள்ளும் புறம், அதனாலதான் அந்த பெட்டியில ஓட்ட விழுந்தா பெண்ணிக்குள்ள என்ன வந்துடும்? தண்ணி மட்டுமல்ல, முதல்ல பிள்ளையை கடிச்சிடும். தேவனால் பிறந்தவனை தேவன் பாதுகாக்கிறான். அப்போ மோசே தேவனால் அழைக்கப்பட்டவன், இவனுக்கு தெரிஞ்சு கொள்ளப்பட்டவன், அவனை எப்படி கர்த்தர் கைவிடுவாரு? அப்ப அவனை தேவனால் தெரிஞ்சிருக்குப்பா, சும்மா பெட்டில வச்சு விட்டுரும், எல்லாம் காப்பாத்து, எல்லாமே ப்ராப்பர் பைபிள் படி தான் வேர்ட்ஸ் படி நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப அங்க காப்பாற்றப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, முதலையும் மீனும் கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி உள்ளும் புறம் என்ன பூசப்பட்டுச்சு? கீழ் பூசப்பட்டு. அப்ப கீழ் பூசுறது ஒரு பாதுகாப்பு. அது பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்குது. ரெண்டாவது, முதல்ல மிளுங்கும். இப்போ கூட நீங்க கடப்புறத்துல போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டு கீழே பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. உண்மையா இல்லையா? ஏன் பெயிண்ட் அடிக்காதுன்னா, அந்த மீன் பார்க்கும்போது ஏதோ ஒன்று இருக்கு, தள்ளி ஓடிடும், இல்லைன்னா நம்ம போட்டை கலத்திடும். அவ்வளவு பெரிய திமிங்கலங்கள் உண்டு, அவ்வளவு பெரிய மீன்கள் உண்டு, ராட்சச மீன்லாம் உண்டு. அப்ப பாருங்க, மோசையை பாதுகாத்தது காரணம் என்னவென்றால், அங்கு உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்ட ஒரு பெட்டியை செஞ்சு அந்த பெட்டிக்கு உள்ளும் புறமும் கீழ் பூச. அப்ப கீழ் பூசுறது பாதுகாப்பு. அந்த கீழ் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவி பெற்றுட்டேன்னு சொல்றான், என்ன பண்றான்னு சொல்றான், அதை ஓட்டுறான்னு சொல்றான், என்ன பண்ணான்னு சொல்றான். அவன் வாழ்க்கையும் என்ன? பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு அடையாளம் என்ன? பரிசுத்த ஆவி பெறும்போது அவருடைய குணாதிசயம் மாறி இருக்கா? அவன் பரிசுத்த ஆவி பெற்றும்போது குணாதிசயம் மாறட்டா அங்க ஓட்ட இருக்குன்னு அர்த்தம். ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் பைபிள்ல இருந்து வெளியே போக மாட்டேன், வாசிக்கலாம். ரோமர் 5:5 வாசிக்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே எல்லா கையில தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பரிசுத்த ஆவி என்ற அன்பு எங்குது? பரிசுத்த ஆவி என்ற அன்பு. இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பத்துல டைவர்ஸ் இருக்கு, கிறிஸ்துவ குடும்பத்துல போராட்டம் இருக்கு. கிறிஸ்துவ குடும்பத்துல காரணம் என்ன? அவன் ஹோலி ஸ்பிரிட்ல வளர்க்கப்படல, ஹோலி ஸ்பிரிட்ல வரல, ஹோலி ஸ்பிரிட் நடத்தல. ஒரு கல்யாணம் நடத்துறதுக்கு கரெக்டா ஆர்சியில வச்சுக்காம 1 மாதம் கிளாஸுக்கு போகணும். எத்தனை மாசம் போறோம்? 1 மாசம். கல்யாணம்னா என்ன, குடும்பம்னா என்னன்னு அவன் டீச்சிங் கொடுக்கான். சிஎஸ்எல்ஏ 6 ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போவான். அவன் பெந்தை கோஸ்ட் அதுக்கு கேள்வியே கிடையாது. அடுத்த மாசம் கல்யாணம், நீ ஞானசா அப்பதான் எடுப்பான். சரி பாஸ்டர், நான் ஞானசா இல்லை பாவம் சர்ச்சைக்கு வரேன். ஓகே பாஸ்டர், நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன். கல்யாணம் முடிஞ்சு 4 நாள் அவங்களை பிரிச்சு போடுவான். உண்மையா இல்லையாங்க? நான் சொல்ல உண்மையா சொல்றேன். காரணம் என்னன்னா, அவனுக்கு என்ன இல்ல பரிசுத்த ஆவி இல்ல. பரிசுத்த ஆவியோட நீ கல்யாணம் முடிச்சு கொடுத்தா இதான் நடக்கும். அது ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி தடம். ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் டைவர்ஸ்? நான் நிறைய கோர்ட்டுகளில் போறேன், நிறைய குடும்பத்துக்காண்டி பேசுறேன். எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரணம் என்ன? ஜான்சின்னு கூப்பிடுறான், இங்க ஜோசப்னு கூப்பிடுறான். காரணம் என்ன? எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. இது காரணம் என்ன? நம்ம ஆவியில கனியில் நடத்தப்படல. சும்மா எவனுக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம், ஏதோ ஒரு கடமை முடிஞ்சுட்டோம். இதெல்லாம் வேலைக்கு ஆகவே
ஆக இதெல்லாம் வந்து பரிசுத்த ஆவியில கீழ் பூசப்படலை. அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆம்பளை. அந்த நிறைய குடும்பங்கள் திருநெல்வேலியில் சொல்ல முடியும். நான் வந்து இந்தியா முழுவதும் போறேன்னா நிறைய குடும்பம் ஸ்ட்ராங்கா பேசுவேன். நீ சரியானா சரியா இருக்கு, தப்பா இருந்தா தப்பா. எந்த பொய் சொல்லி கல்யாணம் முடிக்கிறாளோ அந்த பொய் அவனை நியாயம் இருக்கும். நான் சொல்றேன், இந்த திருப்பி சொல்லுங்க. எந்த பொய் சொல்லி கல்யாணம் முடிக்கிறோமோ அந்த பொய் அவர்களே நியாயம் இருக்கும். சொல்ல புரிஞ்சுட்டா புரியல? எப்படி பாஸ்டர்? உண்மை. நான் எங்கேயுமே போனா பரிசுத்த ஆவி படி தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு பிரேயர் வீட்டில் எதுனாலும் சரி, எதுவுமே ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் எதுவும் பேச மாட்டேன். அப்போ ஒரு வீட்டுக்கு போய் பெங்களூர்ல ஒரு வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங். பாஸ்டர் நீங்க ஒரு செய்தி கொடுங்க, ஒரு 15 நிமிஷம் சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண. ஆண்டவரே இந்த 15 நிமிஷம் பைபிள் எங்க புரட்டேன், 15 நிமிஷம் பைபிள் எங்க புரட்டேன். நான் இங்க செய்தி கொடுத்து இவனுல ஒன்றும் கீழ்ப்படிய மாட்டான், இவனுல ஒன்றும் நமக்கு ஒன்றும் வேலைக்கு நீ சொல்லும், நான் பேசுறேன், இல்லைன்னா அமைதியா இருக்கு. உண்மை உள்ளவன். நீதிமொழிகள் 20:6 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:6. மனுஷர் பெரும்பாலும் தயாபலத்தை பிரஸ்துப்படுத்தார்கள், உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? இந்த செய்தியை படி பேச ஆரம்பிச்சு சொன்னா நான் பேசிட்டேன். பேசி முடிச்சு கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னேன். கிளம்பும் போது சொன்னேன், இந்த பொய் சொல்றது பரிசுத்த ஆவிக்கு விரோதம்னு சொன்னேன். எல்லாரும் நீ மேலிங்கிலையும் பார்த்தாங்க, நீ என்னத்தையே பார்த்துட்டு போ, நான் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டேன். நீ என்ன கேட்கறது? ஒன்னி நம்பி நான் பைபிளை தூக்கல, வேலையை பார்த்து ரிசைன் பண்ணி தான் ஒழித்துக்கு வந்திருக்கேன். நீ சொன்னாப்புல உன்னை நான் பார்த்து இல்லை, மேலிங்களையும் பார்த்துச்சு. நான் அசுரவே இல்லை. வேலூர் மாவட்டத்தில் நடந்த கதையை மூலத்தில் சொல்லுகிறேன். எம்எஸ்சி நர்சிங் லண்டன்ல படித்த பெண் எங்கள் வீட்டுக்கு மருமகனா வர வேண்டும் என்று சொல்லி கத்தாரில் துபாயில வேலை பார்க்குற ஒரு பையன் கல்யாணம் முடிச்சுட்டான். எப்படி முடிச்சுட்டான்? துபாயில வேலை பார்க்குற பிள்ளை எங்க வீட்டுக்கு எம்எஸ்சி நர்சிங் லண்டன்ல படிச்ச பிள்ளை வேணும்னு முடிச்சுட்டான். அவன் பிள்ளை நல்லா இருக்கு படிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டானே தவிர பாஸ் ஆனான்னு கேட்கல. அல்லேலூயா. அவனுக்கு அது மறைச்சிட்டு, அது கீழ் பூசுறது மறைச்சிட்டு, ஆசை யாரையும் எனக்கு கூட போன் பண்ணல. ரொம்ப முக்கியமா நான் அவனை தவற சொல்லி கீழ்ப்படிஞ்சு 68வது வயசுல ஞானஸ்தானம் எடுத்த அந்த ஆளு என்கிட்ட அந்த விஷயத்த என்ன செஞ்சாரு? மறைச்சிட்டார். நான் கவலைப்படல. ஒரு தேவ மனுஷன் நீ மறைக்கிற உனக்கு தான் கேடு, எனக்கு ஒன்றும் கேடு இல்லை. நான் இந்த வீட்டுக்கு போற அந்த பிள்ளை சோத்திரம் பாஸ்டர்ன்னு சொல்லுது, எனக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா எப்படா கல்யாணம் முடிச்சேன்னு கேட்டால் நான் ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டலாம். சரி ஓகே வாழ்த்துக்கள் சொல்லி ஜோம் மட்டும் நான் வந்துட்டேன். நடந்த கதை உடனே கேட்டிருக்கான் செல்ல கனியே, என்ன பேரு கனியே, உன்னோட டிசியை கொடுனாலாம் துபாயில வேலைக்கு அப்ளை பண்ற. அவ சொன்னா ஜிசிஐல வந்துட்டு இருக்கு, ஆன்லைன்ல வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கான். இவனுக்கு என்ன வந்து ஆயிட்டு? சந்தேகம் உண்டாயிட்டு. இவன் தான் சரியில்லாம நம்ம அவசரத்தை கல்யாணம் முடிச்சுட்டானே. உடனே லண்டனுக்கே போன போட்டான். இப்பதான் எல்லாத்துக்கும் போன் பண்ணலாம். அப்ப ஐயாக்கு அம்மா பேரை சொல்லி கேட்டான், ஏம்மா அவ சர்டிபிகேட் கிடைக்க மாட்டேங்க அவன் சொல்றான். கேட்டான், நீ யாருன்னு கேட்டான். இவன் சொன்னா அந்த கனியுடைய மாப்பிள்ளையே நான் தான், அவ எக்ஸாம் எழுதல கேட்டான். நடந்த கதையை உடத்துல பேசுகிறேன். ஒரு பொய் அவர்களை நியாயம் தீர்த்தது. அல்லேலூயா. உடனே இவன்கிட்ட கேட்டான், செல்லமே எப்படி செல்லமே உன் டிசி வரல? ஐயா ஒரு 50,000 கொடு, பணத்தை அனுப்பிட்டு இருக்கா, அப்படிதான் டிசி வரும்னு சொல்லிட்டான். முடிஞ்சா இவ இப்படி சொல்றான், அவன் என்ன சொல்றான்? எக்ஸாம் இவ சொல்லிட்டா டிசி வருது ஆன்லைன்னு சொல்லிட்டான். எப்படி அந்த பொண்ணு எவ்வளவு ஸ்ட்ராங்கான பொண்ணு, வாங்கி பேசிட்டா. இவனுக்குலாம் அவ பயப்படல. அவன் லண்டனே பார்த்தா இவனுக்கு எப்படி பயப்படுவா? பயப்படவே இல்லை. உடனே அவன் கேட்கான், திருப்பி கேட்கான், எப்பா நீ 1 லட்ச ரூபா கொடுப்பா, என் சர்டிபிகேட் வாங்க 1 லட்சம் கொடுக்க இருக்கு, பணம் சர்டிபிகேட் வந்துடும். அப்ப இவன் அந்த விஷயத்தை என்ன செய்யல, இவனும் அவள்கிட்ட உண்மையே சொல்லல. காலப்போக்கள் ஆகும்போது 2 பேருக்கு என்ன உண்டாயிட்டுது? சண்டை உண்டாகும் போது சொன்னா நீ ஃப்ராடு, நீ எக்ஸாம் இல்லை. அவன் சொன்னா நீ ஃப்ராடுன்னு அவன் சொன்னான். மேட்ரு பிடிச்சி சண்டை வந்து அந்த பிள்ளை எங்கே போயிட்டு சூசைட் பண்ண போயிட்டு. அப்புறம் எனக்கு கூப்பிட்டான், ஐயா நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் தலையில சொல்றான். அப்பெல்லாம் சொல்றேன், இந்த 1 ரூபா காயின்ஸ் போட்டு போன் போட்டு அன்னைக்கு பண்ண வேண்டியதானே. கல்யாணத்துக்கு நீ முன்னோட்டி கேட்டிருக்கலாம். இப்ப கல்யாணம் முடிச்சு எல்லாம் பண்ணி இதுக்கப்புறம் என்னைய கூப்பிடுற, எது கூப்பிடுற? நான் என்ன உனக்கு நான் இதா? இப்ப அந்த பிள்ளை கேட்டுச்சு, பாஸ்டர் நீங்க எதுக்கு வந்தீங்க? கல்யாணத்துக்கே வரலன்னு கேட்டுச்சு. எப்படி கரெக்டா பேசுதா பாத்தீங்களா? அப்ப நான் சொன்னேன், என்னப்பா நீ இப்படி சூசைட் பண்ணிட்டு? அப்ப அவன் கதையா சொல்றான், அவனும் கதையா சொல்றான். ஒரு பொய் அவர்களை நியாயம் தீர்த்தது.
கடைசி என்ன ஆயிட்டுனா அந்த குடும்பம் அப்படி பிரிஞ்சிட்டு, இவன் போய் சொன்னான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. இதே சாட்சியா அந்த வீட்டில் சொல்லிட்டேன், வேற எதுவுமே பேசல. இந்த சாட்சி அந்த வீட்டில் சொல்லிட்டு ஜபத்தை முடிச்சுட்டு நான் பேக்கை தூக்கிட்டு வந்தேன். என்னை கூட்டு போன ஒரு ஆள் சொன்னாரு, என்ன பாஸ்டர் இப்படி பண்ணிட்டேங்கிறாரு. என்னென்ன நான் என்னென்ன பண்ணேன், இந்த வீட்லயும் சர்டிபிகேட் ஏமாத்தியா கல்யாணம் வச்சிருக்கேன். இவ்வளோ டிப்ளமோ நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் போய் சொல்லிட்டாளுங்க. நீங்க நான் சொல்லி கொடுத்த நீ ஒன்றும் பயப்படாதியா, பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்கார். அல்லேலூயா. இது யாரு பேசியிருக்கா? பரிசுத்த ஆவி பேசியிருக்கா. அவன் மனம் திரும்புவது ஆண்டவர் பேசியிருக்கார். நான் சும்மா ஒன்றும் செய்தி எடுக்கல, பைபிளை இப்படி பரட்டி அப்படி பரட்டலாம் எடுக்கலாம். இந்த வீடு ஆசீர்வதி ஆண்டவரு, இந்த வீடை உயர்த்தலாம் ஒன்றும் சொல்லல. ஆண்டவர் சொன்னது நான் கொடுத்துருக்கேன். அவன் கிடக்கா, நீர் கவலைப்படாதீங்க வாங்கன்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எந்த பொய் அவர்களை சொன்னார்களோ அந்த பொய் அவர்களை நம்ம பரிசுத்த ஆவியான அன்பு நம்முடைய இதயத்துல ஊத்தாட்டா இங்க பிரச்சனை. அப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சின்ன வயசுலயே ஒழுங்கா நடக்காட்டா நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்ல, பிரச்சனைகள் வர வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சர்ச்சை விசுவாசிகளும் சரி, எந்த ஒரு காரியமும் சரி, அவனை கரெக்டா கர்த்தருக்கு நடத்தணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நடத்தாம அவனுக்கு சோப்பு போடுறதோ சீப்பு போடுறதோ போட்டோம்னா நீயும் கடைசி எங்க தான் போவேன், அவனை சோத்திரம் சொல்லிட்டா இருக்கணும். இப்படி நிறைய பேர் குடும்பங்களை என்ன சொல்ல முடியும். காரணம் என்னவென்றால் அவர்கள் வாசிக்கலாம், இது ஒரு வசனம், இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஒன்று பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீங்கள் புதிதாய் வளர்ந்த குழந்தையை போல அப்ப பாருங்க, பவுல் இந்த பேதர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் புதிதாய் வளர்ந்திருக்கும்படி எல்லாம் சொல்லுவோம் குழந்தைகளை போல. எப்படி குழந்தை? அப்படியா குழந்தையை போல நம்ம என்ன செய்யணுமா, வளரணுமா. ஆனா நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, நான் வளர்ந்துட்டேன்னு சொல்லிடுவான். அப்ப குழந்தையை போல நம்ம என்ன செய்யணும், வளரணும். வளருதான் முக்கியம். இன்னும் வாசிக்கலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம், தெளிவாக வாசிக்கலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் அப்போ நம்ம என்ன செய்யணுமா, வளரணும்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. பீட்டர் என்ன சொல்றாரு, வளரணும். முதல்ல சொல்றாரு, நீ குழந்தைய போல இருக்காத, நீ வளருன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீ எப்படி இருக்கக்கூடாது, குழந்தைய போல இருக்கக்கூடாது, என்ன செய்யணும், வளரணும்னு சொல்றாரு. இப்போ பேதுரு சொல்றாரு பாருங்க, இச்சையினால் 4 வாசிக்கலாம். நல்ல கேளுங்க. இச்சையினால் உண்டான உலகத்துக்கு எடுத்த அபி திவ்ய சுவாபத்துக்கு பங்குலாம் பொறுப்பட்டு மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களை அவைகளால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க அதிக ஜாக்கிரதை உள்ளவராய், எப்படியா, உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையோடு தேவ பக்தியோடு சகோதர சிநேகிதரையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டுங்கள். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்போ நம்முடைய பரிசுத்த ஆவியில சர்ச்சில் பேசக்கூடியது இப்படிதான் பேசணும். இருக்கா இல்லாத போறான், அதை பத்தி கவலைப்படாது. அவன் ஒரு எங்கேயா போய் மனம் திரும்பி வருவான். அல்லேலூயா. நம்ம அவனுக்கு பேச பரிசுத்த ஆவி அன்புல நிரப்பப்படாம எல்லாம் போட்டு வச்சுட்டு வேஸ்ட். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொன்னார், 1000 பேர் சபையில வச்சு 10 பேர் போறது காட்டிலும் 10 பேர் வச்சு 10 பேர் போறது கையை தட்டி ஆண்டவரை போய். இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா பெரிய சபை சின்ன சபைலாம் பரலோகத்துல ஒண்ணுமே கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோ. பெரிய சபை உள்ளவங்க நீ முன்னாலவா, சின்ன சபையில் நான் கிண்ணல வரேன்னு சொல்லுவாரு. உண்மை உள்ள ஊழியக்காரனே வா. அல்லேலூயா. அப்ப உண்மைதாங்க பெருசு. அப்ப எந்த ஒரு காரியத்தாலும் தைரியமா போல்டா பரிசுத்தாவில் நின்று வாங்கி அடிச்சுதானா மேட்டர் முடிச்சு. அல்லேலூயா. அப்ப உன்னுடைய வாழ்க்கையில எப்படிலாம் வரணுமா, திவ்ய இச்சையினால் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளாரும் பொருட்டு. திவ்ய சுவாபம் தான் இயேசு தம்முடைய சபையை உருவாக்குறார்.
அல்லேலூயா. நம்முடைய சபை என்ன செய்தார்? உருவாக்க வருவரைக்கும் நம்ம மனவாட்டியை சரி பண்ணித்தார். மனவாட்டியை சரி பண்ணி நீ இப்படி இருக்க, தலையில என்ன சீவிருக்கியா, சீப்பு ஒழுங்கா சீவிருக்கியா, ட்ரெஸ் ஒழுங்கா போட்டிருக்கியா, அழுக்கு இருக்குதா, சட்டையில எப்படி இருக்கு எல்லாம் சொல்லி மனவாட்டியை ஆயத்தப்படுத்துறாரு. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 5:7 இல்ல 6:7 வாசிக்கலாம். 1:7 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 5:7. ஆறு ஏழு வாசி. 1 ராஜாக்கள் 6:7 வாசிங்க. நல்ல கவனிங்க, இதான் முக்கியமான. ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட அது சரிகளால் கட்டப்பட்டது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. சாலமோன் கட்டிய ஆலயத்தில் என்ன கல்லுல சுத்தியலும் என்ன சத்தம் சவுண்ட் இல்லையா? சுத்தியல் சவுண்ட் அங்க என்னவே இல்லையா? அப்படி தூக்கி பொறுப்பித்தார். யாரு? சாலமோன் ஆலயத்தில். காரணம் என்னவென்றால் அந்த கற்கள் செதுக்கப்பட்டது. அந்த கற்கள் என்ன பட்டுச்சு? செதுக்கப்பட்டுச்சு. அப்ப நம்ம செதுக்கப்பட்ட இடம் தான் சபை. அல்லேலூயா. நம்மளை சரி பண்ற இடம் தான் என்னது? சபை. இதை ஒரு இடத்துல பிரசங்கம் மூலமா எனக்கு சண்டை வந்துச்சு. எனக்கு ஒரு பாஸ்டர் இருக்கும், எப்படி நீ சொல்லலாம்னு கேட்டு. அப்போ பார்த்தீங்க நம்ம மக்கள்லாம் எந்த நாலேஜில் இருக்காங்க பாருங்க. இதை சொன்னேன், இதுக்கு சண்டை வந்துட்டு பெரிய சண்டையை போட்டேன். அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஆலயம் கெட்டப்பட பணி தீர்க்கப்பட்டதுன்னா நம்மளை சரி செஞ்சு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளை சரி செய்கிற இடம் தான் சபை. அல்லேலூயா. நம்ம வளரணும், குழந்தையை போல இருக்கோம், குழந்தையை போல வளருதோம். இதுக்கு தான் சபை, அதுக்கு தான் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். இதுவா பவுல் சொல்றார், அநேக நிருபங்களில் சொல்ற உங்களுடைய வாழ்க்கை இப்படி காணப்படணும். எப்படி காணப்படணுமா? 1 பேதுரு புஸ்தகம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். அநேகரை போல நாங்கள் எப்படியா தேவ வசனத்தை கலப்பாமல் பேசாமல் துப்புரவாகவும் தேவனாய் அருளப்பட்ட பிரகாரமாயும் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அல்லேலூயா. பவுல் இங்க அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க பிரதர். கெட்டு போறதுக்குள்ளே அப்ப கெட்டு போனத்தக்கதா நம்ம இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நீ இப்படி எல்லாம் இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. நீ இன்னொன்னு வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 17வது 14 15 16 வாசிக்கலாம். ஜென்ம சுவாபமானது மனுஷனோ நல்லா கவனிச்சிட்டீங்களா? யார் ஏற்றுக்கொள்ளாதான்? அப்போ நீ ஜென்ம சுவாபம் உனக்கு என்ன போதிச்சாலும் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். நீ இப்போ நீ கிடக்க எனக்கு தெரியாத ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, வான்ட்ட என்ன பேசுறாருன்னு சொல்லுவான். அடுத்து அப்போ நம்ம என்ன பிரசங்கம் பண்ணாலும் அவனுக்கு எப்படி இருக்கும்? இவன் மெண்டல் பிடிச்ச அலைதானா, அவரை பார்த்துருக்கான் இவரை பார்த்துருக்கான்னு சொல்லிடுவான். அடுத்தது அவைகள் என்ன செய்ய மாட்டான், அறிய மாட்டான். கல்லு இது மேல மழை பெஞ்ச பையா. நல்ல கவனிங்க, ஆவிக்குரியவன். அப்ப ஆவிக்குரியவன் எப்படி நிதானிக்கிறான்? எல்லாத்தையும் என்ன செய்தான்? ஆராய்ந்திருக்கிறான். அப்ப மத்தவன் பார்வைக்கு முட்டாளா இருப்பான், ஆனா அவன் கவலைப்படவே மாட்டான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறியவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாய். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய விசுவாசியுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் சிந்தை குறித்த செய்திகளையும் கிறிஸ்துவின் சிந்தையை குறித்த டீச்சிங்களையும் நம்முடைய வாழ்க்கையில பண்ணிட்டே இருக்கும்போது அவன் கட்டாயம் வளருவான். அல்லேலூயா. அவன் நமக்கு பேக்கப்பா இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? பேக்கப் முதுகெலும்பா இருப்பான். நீ ஜெபின்னு சொல்லலான்னு அவன் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவான். ஜெபின்னு
சொல்லாண்டாம் உபவாசத்துக்கு வருவான், ஜெபின்னு சொல்லாண்டாம் முழுவதும் ஜெபத்துக்கு வருவான், ஜெபின்னு சொல்லாண்டாம் எல்லா காரியத்திலும் அவன் ஸ்ட்ராங்கா இருப்பான். ஏன்னா அவன் ஆவிக்குரியவன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யணும்னு சொல்லி யார் சொல்லார்? பேதுரு சொல்லாரு. நான் பழைய ஏற்பாட்டை எடுத்து காமிச்சேன், புதிய ஏற்பாட்டை எடுத்து காமிச்சேன், எல்லாம் பைபிள்